பாவுண்டா தலைமை ராணுவ என்னடா பண்ணணும், என்னடா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கொட்டி 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 ஏதாச்சும் பண்ணும் போல இருக்கு இவங்களுக்கு. ஏன்னா அப்படிதான் வந்துட்டு ராணுவ வந்துட்டு வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு சும்மா வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு போயிட்டு வந்திருக்காருல, அதனால பிக் பாஸ்குள்ள வந்துட்டு வேலைக்கு வந்திருக்காரு. அதனால கொட்டு கொட்டுன்னு கொட்டி எரிஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்துட்டு எது பண்றதா இருந்தாலும் ஈஸியா அவர் வந்துட்டு அட்டாக் பண்ணலாம். எது பண்ணாலும் ஈஸியா வந்துட்டு எந்த இது சொன்னாலும் கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமே சொன்னா இவன் ஈஸியா எடுத்துக்குவான். ஈஸியா சொல்றாருன்னா பிக் பாஸ்ல வந்துட்டு ராணுவ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேர் வாங்கியிருக்காப்ல. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமா வெடிச்சிருக்காப்ல நம்ம முத்துக்குமரன். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. அந்த ஒரு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவே ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காம அதை மட்டும் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கே வந்துட்டு வியூஸ் போவாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இப்ப என்ன ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி மாதிரி வந்து நடக்குது. இந்த மார்னிங் ஆக்டிவிட்டில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரோமோ ஒன்ல வந்து இந்த வீட்டுல வந்து எந்த வேலையுமே செய்யாம இருக்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் செய்யற வேலைலாம் அப்படியே நான் பண்ண எல்லா வேலையும் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அப்படியே சீன் போட்டு அப்படியே ஒரு மாதிரி மிதப்புல இருக்க மாதிரி நான் தான் எல்லா வேலையும் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்கிறது வந்துட்டு நம்ம யாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மார்னிங் ஆக்டிவிட்டில கேட்கறாங்க. மோஸ்ட்லி முக்காசி பேர் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எந்த வேலையுமே செய்யாம இருக்கிறது வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஆரம்பிச்சுட்றாங்க. மேபி வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு வேலை செய்யற மாதிரி காமிச்சுக்கிறது வந்துட்டு நேற்று வந்துட்டு நாமினேஷன் லிஸ்ட் வந்துச்சுல, அதுல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு நீ என்ன சொல்றியா நான் உன்ன சொல்றேன், மறுபடியும் நீ என்ன சொல்றியா நான் உன்ன சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு நாமினேஷன் லிஸ்ட் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு இப்ப நான் ஒரு ஆள் மட்டும் தான் வந்து சாச்சனா நாமினேஷன் பண்ணியிருந்தா நான் அவங்க உள்ள இன்னொரு ஓட்டை போட்டுட்டு அவங்களே இறக்கி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்து டிஃபிகல்ட்டா வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நேற்று வந்து ஓட்டிங் லிஸ்ட்ல இறங்குச்சு. அது ஒரு ஓட்டு தான் யாராச்சும் வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு இன்னொரு ஓட்டு நான் போடுறேன்டா, நீ வந்துட்டு நாமினேஷன்ல வரணுடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வந்துட்டு சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்ததை பார்க்க முடிச்சு. இப்ப அதே மாதிரிதான் அப்ப நீ என்ன நாமினேஷன் பண்ணல, அதனால நான் வந்துட்டு இப்பயும் ஒன்ன தாண்டா குத்து, இந்த வாரம் ஃபுல்லா நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லா மனசுலயுமே இறங்கிடுச்சு. ஏன்னா டைரக்ட் நாமினேஷன்னாவே வந்து பல கலவரங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். நேற்று வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ அதான் போட்டிருந்தேன். அதுலயே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பல கலவரங்கள்லாம் ஆகும், அது வந்துட்டு டைரக்ட் நாமினேஷன் வந்து வைக்கிறதுனால வந்துட்டு பல அப்படியே வீடே ரணங்கனா அவருக்கு வந்துட்டு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரிதான் இன்னைக்கும் ஆயிடுக்கு. என்ன ஆயிடுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து யாரு வந்துட்டு வேலை செய்யற மாதிரி வந்துட்டு காமிச்சிக்கிறா, வேலை பண்ற மாதிரி வந்துட்டு காமிச்சிக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு நம்ம சௌந்தர்யா வந்துட்டு சொல்றாங்க. இவங்க வேலை செய்யற மாதிரி சும்மா அப்படியே அங்க அப்படியே இருக்கிற மாதிரி அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்துட்டு காமிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சரியை சொல்றாங்க. நேற்று வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு மஞ்சரியை தான் நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம சௌந்தர்யா ஏதாச்சும் சொன்னோம்னா மஞ்சரியா சொல்றாங்க. எப்படின்னா நீ என்ன சொல்றியா நான் ஒன்னு சொல்றேன், நீ என்ன சொல்றியா நான் ஒன்னு சொல்றேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்ப வந்துட்டு நேற்று நாமினேஷன் நடக்கும்போது கூட இப்ப வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு தர்ஷிகா சொன்னாங்கன்னா அப்படியே தர்ஷிகா வந்துட்டு நீங்க நில்லு ஜாக்லின் ஒன்னதான் நாமினேஷன் பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இறக்கிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சு. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு நாமினேஷனும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு மறுபடியும் வேலை செய்யாததுல வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பவித்ரா வந்துட்டு மஞ்சரியை தான் வந்துட்டு சொல்றாங்க. என்ன காரணத்தை வச்சு சொல்றாங்கன்னா இதுதான் பயங்கரமான காரணம். தலைவன் வந்துட்டு என்னம்மா இப்பெல்லாம் இதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைவன் வந்துட்டு கோவப்பட்டாப்ல. யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமரன். முத்துவுக்கு கீழே வந்துட்டு நல்ல வேலை செய்யறாங்க, முத்துக்கிட்ட வந்துட்டு நல்லா சேர்ந்து அவங்களுக்கு கீழே நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம யாருன்னா மஞ்சரி வந்துட்டு சொல்றாங்க. அவன் வந்துட்டு முத்து போட்ட கோட்டை தாண்டி அப்படியே இப்படி போயிட்டு வராங்க. கோர்ட்ல இருக்காங்க, கரெக்டா வந்துட்டு அந்த கோர்ட்லயே நடந்துகிட்டு இருக்காங்க. முத்து போட்ட கோட்டுனா அந்த முத்து போட்ட கோட்லயே நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து மஞ்சரி வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செம்மையா வந்துட்டு ட்ரிகர் ஆகுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்து நம்ம மஞ்சரி. இதுக்கு ஏமா என்ன இழுத்த, நீ மஞ்சரி ஏதோ சொல்லிட்டு போக வேண்டியதாமா, இதுக்கு ஏமா என்ன இழுத்த அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்க அந்த டைம்ல வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃபைட்ல வந்துட்டு போயிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சு. அண்ட் இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்துட்டு காமிச்சிருக்காங்க. மேபி வந்துட்டு இந்த வாரம் கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டா ஒரு நல்லா போச்சுன்னா, போன வாரம் மாதிரி நல்லா போச்சுன்னா எனக்கும் லைவ் பார்க்கும்போது தூக்கம் வராது. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சொக்குது மக்களே, சொக்குது என்ன பண்றதுனே தெரியல இவனுங்களை வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நானே இப்படி புலம்புறேன், உள்ளுக்குள்ள இருக்க பிக் பாஸ்லாம் வந்துட்டு இவனுக்கு என்ன பண்ணாலும் ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறானுங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு வந்து தோணிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.